இது உங்கள் ஏகே டிஜிட்டல் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல டெய்லி டெக் நியூஸ் பார்த்துட்டு இருப்போம். இன்னைக்கான டெக் நியூஸ் என்னன்றது தெரிஞ்சுக்க. இன்னைக்கான டெக் நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பிராண்டு வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட் அதிக வருஷத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு. அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் எந்தெந்த பிராண்ட் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு அதிக வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்குற பிராண்ட் எதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற என்ன பிராண்டுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மோட்டோரோலா தரப்புலேருந்து கிட்டத்தட்ட சாஃப்ட்வேர் அப்டேட், அதாவது ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட் எத்தனை வருஷத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, மோட்டோ எட்ஜ் 50 அப்படின்ற மிட்ரேஞ்ச் ஃபோன்லேருந்து ஸ்டார்டிங் பண்ணி 2024 ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து இந்த 5 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டை கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண்ட்ராய்டு 14 வந்துச்சுன்னா ஒரு ஃபோனு, ஆண்ட்ராய்டு 19 வரைக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அதே போல் OnePlus அடுத்த இடத்துல இருக்கு. அதாவது நான் கீழே இருந்து மேலே வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம இப்படி அண்டர் த டேபிள்ல இருந்து டாப் ஆஃப் த டேபிள் வரைக்கும் நம்ம போறோம். இப்போ OnePlus அடுத்த ரேஞ்சில் இருக்கு. OnePlus கிட்டத்தட்ட 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து எப்போ சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து நார்மலாக வந்து அவங்க நாடு மிட் சீரீஸுக்கு பொறுத்த வரைக்கும் 2 and 3 இயர்ஸ் தான் அப்டேட் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து 6 இயர்ஸுக்கு வந்து ஓஎஸ் அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல அப்கிரேடாக தெரியுது. 6 வருஷம் நீங்கள் OnePlus ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. 6 வருஷம் இந்த காலத்தில் யூஸ் பண்ணலாம், குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 வருஷம் வரைக்கும் நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலவே இந்த போனுக்கு வந்து அப்டேட் கிடைக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆண்ட்ராய்டு 14ல நீங்க அப்டேட் பண்ண போனோட வாங்கியிருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 20 வரைக்கும் இந்த போனோட அப்டேட் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் 6 இயர்ஸ் அவங்களும் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க. அவங்களோட சப்போர்ட்னா iOS சீரீஸ்க்கு வந்து அவங்க வந்து இப்போ வந்து 6 இயர்ஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து இது வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து அவங்களும் 6 இயர்ஸ் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பல கம்பெனிகள் வந்து 6 இயர்ஸ் தாண்டி கொடுக்க ஆரம்பிச்சோன்னே ஆப்பிளும் தங்கள் பங்குக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் அதிக வருஷத்துக்கு கொடுக்கணுன்றதுக்காக 6 இயர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்பிளுக்கு மேல என்ன கம்பெனி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிளுக்கு மேல சாம்சங் இருக்கு. சாம்சங் கிட்டத்தட்ட அவங்க வந்து சாம்சங்கோட 24 சீரியஸ், அதாவது S24 சீரியஸ்ல இருந்து 7 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. S24 சீரியஸ்ல இருந்து நீங்க வந்து 7 வருஷம் பாத்தீங்கன்னா, இந்த 2024ல இருந்து ஒரு 7 வருஷம் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 2031 வரைக்கும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்குன்ற மாதிரி இப்போ சாம்சங் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நீங்க சாம்சங் போல மேக்ஸிமம் ஒரு 4 to 5 வருஷம் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா அந்த போனுக்கு வந்து எந்தவித பாதிப்பு ஏற்படாத மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க வந்து ஒரு போனோட லைஃபா நீங்க சாம்சங் தரப்புல இருந்து ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணலான்றது என்னோட கருத்து. இதுக்கெல்லாம் வந்து விதை போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்டேட் இத்தனை வருஷம் அதிக வருஷம் கொடுக்கணுன்றதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, விதை போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா கூகுள் தான் 7 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்கறதாக, சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்கறதாக சொன்னாங்க. அதாவது அவங்களோட போனான கூகுள் பிக்சல் 8 சீரியஸ்ல இருந்து அவங்க வந்து 8 அதுக்கு மேல லான்ச் பண்ற 8 லைனர் இப்போ லான்ச் பண்ண 9க்குலாம் மொத்தம் சேர்த்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூகுள் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஓஎஸ் அப்டேட், 3 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க வந்து 7 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்க போறதாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இதுதான் மிகப்பெரிய சாஃப்ட்வேர் அப்டேட்டா பார்க்கப்படுகிறது. அதாவது ஆண்ட்ராய்டு 14ல வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஆண்ட்ராய்டு 14ல இருந்து ஒரு 7 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 21 வரைக்கும் உங்களுக்கு ஓஎஸ் கிடைக்கும். ஓஎஸ் அப்டேட் கிடைச்சாலே உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்சஸும் புஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 2031 வரைக்கும் இந்த மாதிரி போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ கம்பெனி வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் நம்ம வந்து போனோட லைஃப் வந்து லாங் படுத்தி யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, iPhone 16 Pro Max கிட்டத்தட்ட இது வந்து எவ்வளோ ப்ரைஸ் வந்திருக்கு. 16 Pro Max 256 GB வேரியண்ட். அதை வந்து நம்ம இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குறோம். வேர்ல்டு வைடா எவ்வளோ ப்ரைஸ்க்கு வருது கிட்டத்தட்ட இதை வந்து நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்குறோம்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா $1100, அதாவது இந்திய மதிப்பில் 1,700,000 இந்திய மதிப்பில் வரணும் அப்ராக்சிமேட் பண்ணால். ஆனால் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 44,000 எக்ஸ்ட்ரா வச்சு 1,44,900 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த ஃபோனில் இவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தயாரிக்கிறதுக்கு உண்மையிலே இந்த அளவுக்கு காசு ஆகுதான்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் இப்போ கிடைச்சிருக்கு. iPhone 16 Pro Max பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து டிஸ்பிளேக்கு அண்ட் டச் ஸ்கிரீனுக்காக கிட்டத்தட்ட ஒரு $80 செலவு பண்றாங்க. அதுக்கப்புறம் மெமரிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு $17 செலவு பண்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோரேஜுக்காக ஒரு $22 செலவு பண்றாங்க. ஆப்ஸ் அண்ட் ப்ராசஸிங் பண்றதுக்கு ஒரு $45 கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் மோடம்காக வந்து ஒரு 5G மோடம்காக ஒரு $28 செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வைஃபை, ப்ளூடூத், அதுக்கப்புறம் ஜிபிஎஸ், NFC, ஆடியோ இதுக்காக வந்து ஒரு $15 செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் RF அண்ட் PAன்னு சொல்லி ஒரு $29 செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேமரா, ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஒரு $20 செலவு பண்ணுறாங்க. பேக் கேமராவுக்கு ஒரு $80 செலவு பண்ணுறாங்க, எல்லா கேமராவுக்கும் சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து அதில் சென்சாருக்கு வந்து $19 செலவு பண்ணுறாங்க. பேட்டரிக்கு வந்து $15 செலவு பண்ணுறாங்க பேட்டரிக்கு. அதுக்கப்புறம் பிசி சப்சிடின்னு ஒன்று சொல்லி கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு $15 செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அலுமினியம் ஃப்ரேமுக்கு, டைட்டானியம் ஃப்ரேமுக்கு வந்து $19 செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாக்ஸுக்கு ஒரு $8 செலவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் அண்ட் அதர்ஸ்க்கு செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு $57 செலவு பண்ணுறாங்க. மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா $485 வந்து. இது வந்து இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ண எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 40,800 வருது. ஆனால் அவங்க சேல்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $485 அமெரிக்கா மதிப்பில் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு மடங்கு அதிகமாக, கிட்டத்தட்ட 1.2 மடங்கு அதிகமாக தான், 1.2 மடங்கு அதிகமாக தான் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 40,800 256GB வேரியண்ட்டை கிட்டத்தட்ட 41,000 அவங்களால பர்ச்சேஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். ஆனால் அவங்க சேல்ஸ் பண்ணுறது 1,44,900 கிட்டத்தட்ட 1 lakh எக்ஸ்ட்ரா வச்சு தான் சேல்ஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபோனோட காஸ்ட் வந்து 40,000 தான். ஆனால் சேல்ஸ் பண்ணுறது 1,45,000 கிட்ட அரௌண்ட் சேல் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஐஃபோன் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எவ்வளோ ஐஃபோன் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, இதில் வந்து எக்ஸ்போர்ட் காஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா வச்சுக்கலாம் ஐஃபோனும் கிட்டத்தட்ட நல்ல மார்ஜினில் தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஐஃபோன் தான் கெத்து, ஐஃபோன் தான் நல்ல ஃபோன், ஐஃபோனில் நான் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேன்ஸுக்கு, இதோட பர்ச்சேஸ் பண்ண போகிற உங்கள் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதோட காஸ்ட்டு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை தாண்டா இவ்வளோ நீ கூட கொடுத்து காசு வாங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Z Fold 6 அண்ட் Z Flip 6 இதோட ஃபெஸ்டிவல் ஆஃபர் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் கேலக்ஸி Z Fold 6 இதுக்கு என்ன ஃபெஸ்டிவல் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஃபோனோட லான்ச்சிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1,65,000. இதை வந்து பேங்க் ஆஃபர் மூலயமாக நீங்கள் வந்து 12,500 உங்களுக்கு பேங்க் ஆஃபர் மூலயமாக கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து 1,52,500 இந்த போனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், சாம்சங் கேலக்ஸி Z Fold 6. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து லோ காஸ்ட் இஎம்ஐ வந்து 4,584 நீங்கள் வந்து இஎம்ஐயில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மாதம் 4,584 இந்த லிமிடெட் டைம் ஃபெஸ்டிவல் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாம்சங் கேலக்ஸி Z Flip 6 பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 1,10,000 கிட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பேங்க் ஆஃபரை 11,000 கிடைக்கும் போது 11,000 கிடைச்சோன்னே நீங்கள் வந்து 99,000 இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 24 months வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட இஎம்ஐ ரொம்பவே லோவாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா 3,056 கொடுத்து நீங்கள் இஎம்ஐ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஃபோனுக்கு வந்து Z Fold 6க்கும் அண்ட் Z Fold 6 Flip 6க்கும் Z Fold 6க்கும் Z Flip 6க்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கேலக்ஸி Z அசூரன்ஸ் சொல்லி உங்களுக்கு வந்து அந்த அசூரன்ஸை, அதாவது இன்சூரன்ஸ் கூட சொல்லுவோம், அசூரன்ஸை வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 999 கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபர் காம்படிட்டிவ் டிவைஸ் ப்ரொடக்ஷனுக்காக எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து நீங்கள் டிவைஸ் ப்ரொடக்ஷனுக்காக நீங்கள் ஒரிஜினல் ப்ரைஸ் அவங்க வந்து டிவைஸ் ப்ரொடக்ஷனுக்கு காம்படிட்டிவ் டிவைஸ் ப்ரொடக்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நீங்கள் 14,999 Z Fold 6க்கும் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து Z Flip 6 பொறுத்த வரைக்கும் 10,000 நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கொண்டு வந்திருக்காங்க. கன்சியூமரை வந்து இதை வந்து இந்த Z அசூரன்ஸ்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க, கேலக்ஸி Z அசூரன்ஸ், அதை வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்குள்ள நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமருக்கு கேலக்ஸி Z Flip 6 வந்து கிட்டத்தட்ட வந்து 18,000 டிஸ்கவுண்ட்டு எதனால கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேலக்ஸி வாட்ச் அல்ட்ரா சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 5,000 டிஸ்கவுண்ட்டும், அதுக்கப்புறம் கேலக்ஸி பட்ஸ் 3 பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது கேலக்ஸி Z Flip 6 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 18,000 டிஸ்கவுண்ட் சாம்சங் கேலக்ஸி அல்ட்ரா வாட்சி கிடைக்கும். அதுக்கு நீங்கள் கேலக்ஸி பட்ஸ் 3 சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 5,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ சாம்சங் கேலக்ஸி Z Flipஸ்க்கு அந்த Z Foldக்கு வந்து வந்திருக்கிற ஆஃபர்ஸ். இதன் மூலமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஐடியா இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா HMD தரப்புல இருந்து ஒரு போனோட ஸ்பெசிபிகேஷன் இப்போ வந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். HMD தரப்புல இருந்து மூன் நைட் அப்படின்ற ஒரு போனோட ஃபிளாக்ஷிப் போனோட ஸ்பெசிபிகேஷன் இப்போ வந்திருக்கு. HMD தரப்புல இருந்து ஃபிளாக்ஷிப் போன் ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நோக்கியாவில இருந்து HMD மாறி இருக்காங்க. அதனால இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் போனை லான்ச் பண்ண போறாங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபிளாக்ஷிப் போன்ல என்ன சிப்செட் வரலான்றது எதிர்பார்க்கப்படுகிறது கேட்டீங்கன்னா, அப்கமிங் வர போற Snapdragon 8 Gen 4 அல்லது Snapdragon 8 Elite சொல்ற ப்ராசஸர் வரலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து Full HD plus POLED, அதாவது இது வரைக்கும் இதுல பார்த்துருந்த டிஸ்பிளே, அதாவது POLEDன்றது இது வரைக்கும் மோட்டோரோலா பார்த்துட்டு இருந்த டிஸ்பிளேவை இவங்க கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேக்ல வந்து குவாட் கேமரா செட்டப், அதாவது 2 கேமரா இருக்கிற மாதிரி தான் போட்டோஸ்லாம் பார்த்தா தெரியுது. ஆனா இவங்க குவாட் கேம் சொல்றாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, டெலஃபோட்டோ சென்சார் வந்து மிக்ஸ் பண்ணி வரப்போது. ஒரே கேமராவோட இன்னொரு டெலஃபோட்டோ சென்சாரையும் இம்ப்ளிமெண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த போட்டோஸை வந்து எக்ஸ்ல வந்து அவங்க போஸ்ட் பண்ணதுனால நிறைய நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இதுக்கு வந்து அவங்க என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா, HMD ஃபியூஷன்ற மாதிரி பேரும் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து 5G சப்போர்ட் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, அலுமினியம் ஃப்ரேம்ல வரப்போகுது. நல்லா கேட்டுங்க, அலுமினியம் ஃப்ரேம்ல வரப்போகுது. அதனால இந்த போன் வந்து நல்ல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதனால வந்து கிட்டத்தட்ட இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்ன போனோட நோக்கியாவோட 9 பியூர் வியூ எப்படி இருக்குமோ, 2019 வந்த 9 பியூர் வியூ எப்படி இருக்குமோ அதே போல வந்து இவங்க வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாடல்ல அதே டிசைன்ல செட்டப்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நம்ம வந்து விண்டேஜ் நோக்கியாவை நம்ம வந்து அரேஞ்ச் கொண்டு வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்த மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட இதில் வந்து பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க. கலர்லாம் நல்லா பளிச்சுட்டு இருக்கு. ஒவ்வொரு கலர் ரொம்ப அட்ராக்டிவான கலராக தான் இருக்கு. இதை பற்றி மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது கிடைக்கும். அடுத்து என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, மெட்டா வந்து இப்போ வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஓப்பன் ஏஐ வந்து சோரான்ற மாதிரி ஒரு மூவி பண்ணாங்க. அதை வந்து ஏஐ வச்சு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க. அதை வந்து இவங்க வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இவங்க வந்து மெட்டா வந்து எங்களோட ஏஐ மூலியமாக இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் டு வீடியோ கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து டெக்ஸ்ட் டு வீடியோவில் எப்படி பண்ணலாம்னு சொல்லி சில ஃபுட்டேஜும் வெளியிட்டிருக்காங்க. ட்விட்டர்ல அவங்க வந்து வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ மூலியமாக அவங்க வந்து டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க. அதன் மூலியமாக வீடியோ வந்து அவங்க டெக்ஸ்ட் கொடுக்க அந்த வீடியோ வருது. ஒரு வீடியோல வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நான் கை காய்க்கிற இடத்துல ஏதாவது பலூன் வர முடியுமோ, அல்லது இது வந்து நான் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து தலைக்கு மேலே கேப் வர வைக்க முடியுமா, எல்லாமே வந்து ஏஐல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மெட்டா வந்து ஓப்பன் ஏஐ மூலமாக இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஓப்பன் ஏஐக்கு போட்டியா மெட்டா ஏஐல கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து இப்போ வந்து ரொம்ப காம்படிட்டிவா போயிட்டு இருக்கு. இதன் மூலமாக நம்ம வந்து நிறைய விஷயத்தை எக்ஸைட்டிங்கா தெரிஞ்சுக்கலாம். இந்த மெட்டா யூஸ் பண்ணி பார்க்கும்போது மெட்டா மூவி ஜென் ஸ்டுடியோ மூலியமாக அவங்க வந்து நிறைய வந்து கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இது வந்து இதுல வந்து நம்ம வீடியோஸ்ல இமேஜ்ல இந்நாளும் பார்த்த வரைக்கும் எல்லாத்தோட அட்வான்ஸ் டெக்னாலஜியா கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் நாங்க தான் இந்த மார்க்கெட்லேயே நாங்க தான் பெஸ்டா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றோம். அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்கேம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்கேமர்ஸ் கண்டினியூ தான் இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து நீங்க பாக்குற வெப்சைட் எல்லா வெப்சைட்டுமே வந்து ஒரிஜினல் வெப்சைட் கிடையாது. அது வந்து செக்யூரிட்டியான வெப்சைட் கிடையாது. அதுலேயே வந்து ஸ்கேம் வெப்சைட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு வந்து மட்டுமே வந்து டெய்லி மட்டுமே வந்து இந்த இந்தியாவில் மட்டுமே 1000 வெப்சைட் வந்து டொமைனோட .com .in அது மாதிரி அது வந்து டொமைனோட கிட்டத்தட்ட வந்து 1000 வெப்சைட் வந்து ஸ்கேமர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 வெப்சைட்னா ஒரு மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 30,000 வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் நம்ம தான் எது செக்யூரிட்டியான வெப்சைட் சொல்லி நம்ம பார்த்து யூஸ் பண்ணோம். ஸ்கேம் வெப்சைட்ல உள்ள போயிட்டா நம்மளோட டேட்டா லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்மளோட போனோ பிசியோ வந்து கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க கண்ட்ரோலில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டொமைன்ஸ் அந்த 1000 வெப்சைட் மூலமாக நிறைய எக்கச்சக்கமான இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. அது என்னென்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற முகேஷ் அம்பானி, விராட் கோலி, ஆனந்த் அம்பானி, நீரஜ் சோப்ரா, அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணா ரொனால்டோ, அதுக்கப்புறம் மிஸ்டர் பீஸ்ட், வெளிநாட்டில் ஃபேமஸாக இருக்க மிஸ்டர் பீட், அதுக்கப்புறம் டெட்புல், அதுக்கப்புறம் வந்து
மற்ற பாகிஸ்தான் ஆக்டர்ஸ் இந்த மாதிரி அவர்கள்லாம் வச்சு டீப் ஃபேக்கிங் வந்து நிறைய எக்கச்சக்கமாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து முற்றிலுமாவே வந்து ஆபத்தான விஷயமா இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் வந்திருக்கு. இது வந்து நம்ம வந்து பார்த்து தான் கையாளணும். டீப் ஃபேக்கிங் எதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க? சில வந்து ஸ்கேமர்ஸ் வந்து இந்த டீப் ஃபேக்கிங் மூலமாக ஏதாவது ஒரு பெட்டிங் ஆப்போ ஏதோ ஒரு பெட்டிங் கேமோ பெட்டிங் ரம்மி கேமோ இந்த மாதிரி ஏதாவது ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஃபேமஸான செலிபிரிட்டி விராட் கோலி, அதுக்கப்புறம் ஆனந்த் அம்பானி, நீரஜ் சோப்ராஜ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபேமஸாக இருக்கிற ஆக்டர், நம்மளோட ஃபேவரட் ஆக்டர், அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் இருக்கிற பிரைம் மினிஸ்டரை கூட இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம், அந்த மாதிரி டீப் ஃபேக்கிங் மூலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ விஷயமா இருக்கு. ஏன்னா அவங்க சொல்லும்போது நம்ம பிடிச்சவங்க சொல்லும்போது அதுக்கு உண்மையாக இருக்குன்னு சொல்லி நம்ம நம்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மள்ட்ட உள்ளதை பேங்க்ல நம்ம பேங்க் டீடைல்ஸ்லாம் கொடுக்கும்போது நம்ம பணம் வரும், நம்ம ஜெயிச்சா பணம் வரும்னு சொல்லி பேங்க் டீடைல்ஸ்லாம் கொடுக்குவோம். நம்ம பேங்க்ல உள்ளதை ஒட்டுமொத்தமாக ஊறிவிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம பார்த்து தான் உஷாரா யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அடுத்த என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ரேபன் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. மெட்டாவோட சேர்ந்து ரேபன் ஒரு ஸ்மார்ட் கிளாஸை கொண்டு வந்திருந்தா அதுல இப்ப சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அது என்னன்றது தெரியல. அந்த ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக வந்து நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாக பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, ஹே மெட்டான்னு சொன்னா அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ஆன் ஆயிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, நம்ம மெட்டான்னு ஹே மெட்டா அப்படின்னு சொன்னோடனே அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ஆன் ஆயிடும். ஆன் ஆனே அதுக்கப்புறம் நம்ம வந்து மெட்டா ஏ அசிஸ்டன்ட் மூலமாக நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போதைக்கு எங்க கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, மெட்டா எந்தெந்த கண்ட்ரிக்கு அவைலபிளா இருக்குன்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் அண்ட் கனடாவுக்கு அவைலபிளா இருக்கு. இது வந்து மெட்டா வியூ ஆப் மூலமாக iOS ஆண்ட்ராய்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சொல்லியிருக்காங்க. இது எப்ப வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த வெட்னஸ்டே வந்து கமிங் வெட்னஸ்டேல வந்து கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ரேபனோட லிமிடெட் எடிஷன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணல. இந்த ஸ்மார்ட் கிளாஸா ரேபன் ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இது எவ்வளவு விலைக்கு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அமெரிக்க மதிப்புல $300 அரௌண்ட் அப்ராக்சிமேட்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணா இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து என்னென்ன லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காங்க, இங்கிலீஷ், பிரெஞ்சு, இட்டாலியன், ஸ்பானிஷ் லாங்குவேஜோட இது அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியல்மியோட ஃபிளாக்ஷிப் சீரியஸ் ஆன அதுல ஜிடி சீரியஸ், அதோட பட்ஜெட் ரியல்மி ஜிடி சீரியஸ்லேயே ஒரு பட்ஜெட் சீரியஸ் இதுமே ஜிடி நியோ 7 அதோட ஸ்பெக்ஸ் இப்போ வந்து ரிவீல் ஆயிருக்கு. அதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெக்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல என்ன கொடுக்க போறாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ரியல்மி ஜிடி 7 நியோ 7 பொறுத்த வரைக்கும் என்னென்ன ரூமர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1.5K கொண்ட பிளாட் கேமிங் ஸ்கிரீன் வரப்போது, ஸ்னாப் டிராகன் 8 Gen 3யோட வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்னால GT 7 பொறுத்த வரைக்கும் 8 Gen 4ஓட வரப்போகுது. இதை பார்த்தீங்கன்னா GT 7 நியோன்ற நியோ 7 நியோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஆனால் அது வந்து அதோட பட்ஜெட் வெர்ஷன் 8 Gen 3ஓட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். இதில் லார்ஜர் பேட்டரி கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ணுவாங்க. GT சீரிஸ் லான்ச் பண்ணோன்னே கொஞ்ச நாள் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேமிங் ஸ்கிரீன்றதுனால 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் எதிர்பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன எதிர்பார்க்கலாம், வேற என்ன எதிர்பார்க்கலான்றதை அடுத்தடுத்த அப்டேட்ல அவங்க வெளியிடுவாங்க. இது வந்து பேக்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பேக்ல வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து டூயல் ஃபிளாஷ், 2 கேமரா ஒரு டூயல் ஃபிளாஷ் ரவுண்ட் டைப்ல உள்ள டூயல் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இதோட போட்டோஸ்லாம் இப்போ ஆன்லைன் லீக் ஆயிருக்கு. இதோட ஃபியூச்சர்ஸ் ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. இது வந்து சைனீஸ் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுவாங்க. அது குளோபலா அடுத்து வந்து இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Xiaomiயோட 15 Proவோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். Xiaomi 15 Pro வந்து குளோபலா லான்ச் ஆக போகுது. அந்த 15 Proல என்னென்ன ஸ்பெக் கொடுக்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். Xiaomi 15 Proவை பொறுத்த வரைக்கும் ரூமர்டு ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் 6.7 inch கொண்ட குவாட் கர்வ் டிஸ்பிளே தான், ஃபுல் ஹெச்டி குவாட் கர்வ் டிஸ்பிளே தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 2K ரெசல்யூஷனோட வரப்போகுது, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸர் வந்து 8 Gen 4ஓட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 16 GB RAM வரைக்கும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, 1 TB ஸ்டோரேஜ் வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லைக்கா பிராண்ட் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 MP வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MP கேமரா மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து 50 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 50 MP 5x கொண்ட டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 30 cm மினிமம் ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6000 mAh கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 90 வாட்ஸ் வைடு சப்போர்ட் இருக்கு, 80 வாட்ஸ் வயர்லெஸ் சப்போர்ட் இருக்க போது, 10 வாட்ஸ் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 மேஜர் ஆண்ட்ராய்டு சப்போர்ட் இருக்க போது. எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டு 19 வரைக்கும் இதுல சப்போர்ட் இருக்க போது. இதுதான் வந்து
இப்போதைக்கு வந்து Xiaomi 15 Pro-வோட வந்திருக்க ரூமர். இதில் வந்து 3 கலர் வேரியன்ட் வரப்போது, பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கிரே அப்படின்ற மாதிரி 3 கலர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு புதிய வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஆப்பிள் வந்து கேமரா ஃபோக்கஸ் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அந்த கேமரா பட்டனுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கு, எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் வெளியிட்டிருக்காங்க. அதை வந்து ஆப்பிள் யூடியூப் சேனல் நம்ம பார்க்கலாம். அந்த கேமரா பட்டன் மூலமா நம்ம என்னென்ன கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கேமரா ஸ்வீப்பிங் பண்ணோம்னா ஜூம் லென்ஸ் வருது. அது கேமரா கீழே வந்து அப்பச்சர் எக்ஸ்பிரஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கலர் டோன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து நெவர் மிஸ் ஷாட்னு சொல்லி அவங்க வந்து இதை வந்து ஸ்லோகனோட இதை வந்து இந்த ஃபீச்சர்ஸ் அப்போ 16 Pro iPhone 16 Pro ஃபீச்சர்ஸை வந்து அவங்க வந்து ஆட் மூலியமாக இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நியூஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம். இந்த நாள் இனி எல்லாமே வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.